முதலாவது மாதத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். அது சிறு கூட்ட ஜனமாக இருந்தாலும் அங்கே கர்த்தரை உண்மையாகவும் உத்தமமாகவும் தேட வந்திருக்கிறோம். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 119 அதிகாரம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று. அப்படியாக நாங்கள் கர்த்தரை உண்மையும் உத்தமமாகவும் தேட வந்திருக்கிறோம். எத்தனை பேர் அப்படியாக வந்திருக்கிறோம்? ஆமென். வேதம் சொல்கிறது, கேட்டுக்கு போகின்ற வழி விசாலமாக இருக்கிறது என்று சொல்லி, ஜீவனுக்கு போகின்ற வழி நெருக்கமும் ஒடுக்கமுமாக இருக்கிறது. இங்கே வந்திருக்கிற ஜனமும் அப்படித்தான். நாங்கள் கொஞ்சம் பேர் தான் கூடியிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதைத்தான் முதலே சொல்லியிருக்கிறார், ஜீவனுக்கு போகின்ற வழி ஒடுக்கமும் நெருக்கமுமாக இருக்கிறது என்று சொல்லி. நாங்கள் ஜெபிப்போம். கிருபையுள்ள இயேசு சுவாமி, அப்பா, இந்த மாலை பொழுதிலே ஆண்டவரே ஒரு சிறு கூட்ட ஜனமாக உம்மை நோக்கி பார்க்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தையை கேட்க, உமக்கு நன்றி பலிகளை செலுத்த இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுடைய ஆராதனைகளை ஏற்றுக்கொள்வீராக, உங்கள் நன்றி பலிகளை ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுவீராக என்று ஜெபிக்கிறோம். வார்த்தை கொண்டு வந்திருக்கிற அடியானை ஒரு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் அவரை மூடி மறைத்து உம்முடைய வார்த்தையால் எங்கள் ஒவ்வொருவருடன் பேசுவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்பா, அது கருத்துக்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்கள் இன்றைக்கு சும்மா ஏனோ தானோ என்று வரவில்லை. அம்மா, நீர் ஒரு திட்டத்தோடு இந்த இடத்திலே இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம், நன்றி என்று சொல்லுகிறோம். அப்படி வந்தவர்கள் வெறுமனே செல்லக்கூடாதப்பா, உம்முடைய ஆசீர்வாதத்தை, அந்த வசனத்தை பெற்றுக்கொண்டு போக வேண்டும். அது கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் எடுக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. நாங்கள் யாவரும் எழுந்து நின்று நாங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம். இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள் நாங்கள் யாவரும் வந்திருக்கிறோம். நாங்கள் உற்சாகமாய் தேவனை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியினாலும் உண்மையினாலும் எங்களுடைய பலத்தினாலும் எங்களுடைய சிந்தனைகளாலும் ஒவ்வொன்றினாலும் கர்த்தரை நாங்கள் நமஸ்கரிக்க போகிறோம், அவரை ஆராதிக்க போகிறோம், அவரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு ஓய்வு நாள் இல்லை, இன்றைக்கு ஒரு வேலை செய்கிற நாள். ஆனால் சில பேர் டயர்டா வந்திருப்பீங்க. ஆனால் ஏதோ கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வந்த பிறகு அந்த டயர்ட்னஸ் எல்லாம் போயிடும். ஹல்லேலூயா. நமக்கு யாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, இயேசுவே உமக்கு நன்றி ராஜா, இயேசுவே உமக்கு நன்றி ஆவியானவரே, நீர் செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, ஒவ்வொரு மணித்தியாலங்களும், ஒவ்வொரு நிமிடம் ஆண்டவரே, உமது கிருபை என் வாழ்க்கையில் இருக்கிறது ராஜா, உமது தயவு என் வாழ்க்கையில் இருக்கிறது ஆண்டவரே. நான் ஏனோ இங்கே இருந்தவனை ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஏதோ பாதாளத்தில் தள்ளப்பட்டிருக்கிறீ அழைத்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. உமது கிருபையினால் உமது பிரசன்னத்துக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எதிர்பார்ப்பு உண்டு ஆண்டவரே. நாளை என்ன நடக்கிறது எங்களுக்கு தெரியாது, ஆனால் நீர் எங்களோடு இருக்கிறீர் எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நீர் எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடாத இயேசு ஆண்டவரே. நான் ஒருபோதும் உன்னை கைவிடாத தேவன் என்று வாக்குரைத்த தேவன் நம்மத்தில் இருக்கிறார். அவருக்கு சொல்லுவோமா, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி என்று சொல்லுங்க. உங்களுடைய வாயை திறந்து, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, இயேசுவே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை போஷித்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை உணவுங்கள் ஒவ்வொன்றையும் தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இருக்கும் வசதியை கொடுத்தீரே, பிள்ளைகளை கொடுத்தீர் ஆண்டவரே, பேரன்களை கொடுத்தீர் ஆண்டவரே, சந்ததியை உருவாக்கினீர் ஆண்டவரே, எங்கள் பாதையை காட்டினீர் ஆண்டவரே, விசாலமாக்கினீர் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவர் இந்த ஆவியானவர்களோடு இருக்கிறார் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு சொல்லுவோமா, இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சந்தர்ப்பத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஒன்று கூடி சேர்த்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரையும் பரலோகத்துக்கு செல்ல ஆயத்தப்படுத்துகிற உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. Piedad.
ஆமென். 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 ஒரு ஆமென் கேட்கலாமா? ஹalleluya. ஹalleluya. அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவன். ஆமென். அவர் புலம்பலின் மத்தியில் வாசம் செய்ய மாட்டார். அவர் அழுகையின் மத்தியில் வாசம் செய்ய மாட்டார். அவர் இந்த நேரம் கம்ப்ளைண்ட் பண்ற ஹார்ட் ஒன்று இருக்காங்களோட வாசம் செய்ய மாட்டார். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறார். ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. ஆமென். கடைசி நேரம் கர்த்தர் வந்து எங்களுக்கு அற்புதமாய் செயல்படும் தேவன் அவர். ஆமென். ஹalleluya. உற்சாகமாய் நாங்கள் கரங்களை தட்டி தேவனை ஆராதிக்க போகிறோம். Come on.
ஆவியானவரே, இதோ உமது பாதத்துக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசுவே உம்மை தேட வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நீர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. உமது பிரசன்னம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. இந்த தூப வர்க்கமான ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுங்க. அப்பா, நான் உடைந்த பாத்திரமாய் இருக்கிறேன். நீர் அறிகிறீர் ஆண்டவரே. நான் உடைந்து போன பாத்திரமாய் இருக்கிறேன் ஆண்டவரே. நான் உமக்கு முன்பாக உடைந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு தொல்லைகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நெருக்கடிகள், எவ்வளவு வியாதிகள், ஆனால் தேவன் நீர் என்னோடு இருக்கிறீர். அன்று இயேசுவே ஹalleluya. ஸ்தோத்திரம் செய்யுங்க, ஸ்தோத்திரம் செய்யுங்க. தேவனை ஆராதிங்க. ஒவ்வொரு வாயிலிருந்து ஆராதிங்க. கண்களை மூடி பரலோகத்தை நோக்கி இயேசுவே உம்மை உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுங்க. நீர் எனக்கு போதும் என்று சொல்லுங்க. ஹalleluya. எனக்கு வழி நடத்துகிற தேவனே, என்னை ஒரு நாளும் கைவிடாத தேவனே, தாயின் கருவிலே என்னை உருவாக்கினீர் ஆண்டவரே. என்னை பெயர் சொல்லி அழைத்தீர் ஆண்டவரே. என் குடும்பத்தில் ஒவ்வொருவரை நீர் எனக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. என் கணவன் மனைவி நீர் எனக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. என் பிள்ளைகளை நீர் எனக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. எனக்கு உற்றார் உறவினர்கள் நீர் எனக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கொடுத்த நீர் ஆண்டவரே. என்னை கைவிட மாட்டீர் எனக்கு நிச்சயமாய் தெரியும் ராஜா. என்ன நடந்தாலும், என்ன சோதனை வந்தாலும், தண்ணியிலே மூழ்கினாலும், அக்கினியிலே எரிந்தாலும் ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிற தேவனே. அந்த நேசருக்கு நன்றி செலுத்துவோமா? அந்த நேசரை ஆராதிப்போமா? யாவரும் ஆராதிக்கிற தேவனே, அவருடைய பிரசன்னத்துக்காக வாஞ்சிப்போம். அவருடைய பிரசன்னத்துக்காக வாஞ்சிப்போம். ஹalleluya ஹalleluya. ஆமாண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வாரும் ஆவியானவரே, அசைவாடும் ஆவியானவரே, நீர் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அப்பா, பணமோ சொத்தோ ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் செய்யாது ராஜாவே. எங்களுக்கு ஒன்றும் கொடுக்காது. ஒன்றும் நிரந்தரம் அல்ல ஆண்டவரே. இந்த பிரசன்னமே நிரந்தரம். ஓ ஹalleluya. நன்றி இயேசுவே. ஹalleluya. வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள தூய சொல்லி துதிக்கிறோம் நாமமே. தூய சொல்லி துதிக்கிறோம் நாமமே. இயேசுவின் தீரும் நாமமே எப்போதுமே நீங்கள் சொல்லுங்கள். இயேசுவின் தீரும் நாமமே எப்போதுமே நீங்கள் சொல்லுங்கள். வேதாளம் ஆதாரம் யாவையும் தெரிந்த வீரமுள்ள திருநாமமே. வேதாளம் ஆதாரம் யாவையும் தெரிந்த வீரமுள்ள திருநாமமே. நாமம் வென்றிடுவோம் இந்த நாமமே. சொல்லுங்க, நாமம் வென்றிடுவோம் அவருடைய நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்திற்கு எப்போதுமே நீங்கள் சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்திற்கு எப்போதுமே நீங்கள் சொல்லுங்கள். நாமத்திலே மாறும் ஆவியை மேய்க்க ஆவியில் வல்லமை நாமமே. நாமத்திலே மாறும் ஆவியை மேய்க்க ஆவியில் வல்லமை நாமமே. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமே. பிரசன்னம் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. விசுவாசத்தினால் அந்த அழகான வார்த்தைகளை
இயல்பாகவே மனிதனுடைய இயல்பு என்றால் முடியாது, செய்ய முடியாது, எனக்கு முடியாது, இது இயலாது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், உனக்கு இந்த நாளில் நான் என்னுடைய வார்த்தைகள் உனக்கு வாயிலே போடுகிறேன், நான் ஆவியானவரை உனக்கு அனுப்புகிறேன். நீ உன் பலத்தால் அல்ல, உன் பராக்கிரமத்தால் அல்ல, ஆனால் ஆவியினால் நீ செய்வாய் என்று சொல்லுகிறார் கர்த்தர். அன்றைக்கு மோசேக்கு சொன்னது போல் அதே தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆனால் நாங்களோ பின்வாங்கி இயேசுவே எனக்கு முடியாது, கர்த்தாவே எனக்கு முடியாது, இது எனக்கு செய்ய முடியாது, ஊழியங்கள் செய்ய முடியாது, சுவிசேஷத்தை அறிக்கை செய்ய முடியாது, கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வர முடியாது, ஜெபிக்க முடியாது, வார்த்தை வாசிக்க முடியாது, அவரோடு இருக்க முடியாது என்ற ஒவ்வொரு நாளும் முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் எங்களுடைய பிரசன்னத்தை தங்கிக் கொண்டிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் செய்தாகணும். கர்த்தர் மீண்டும் எங்கள் வாழ்க்கையை ரட்சிக்க வேண்டும். அந்த ரட்சிப்புக்காக நீங்க சொல்லுங்க, இயேசுவே என்னை ரட்சியும் என்று. நாங்கள் ரட்சிப்படைந்து பல ஆண்டுகள் போயிருக்கிறது. ஆனால் பல ஆண்டுகள் போய் அந்த ரட்சிப்பை மறந்து போயிருக்கிறோம். ஒரு சூடு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோம், ஒரு அக்கினியில் இல்லாமல் இருக்கிறோம். இன்றைக்கு சொல்லுங்க, இயேசுவே என்னை ரட்சியும் என்று சொல்லுங்க. உண்மையாக என்னை ரட்சியும் என்று சொல்லுங்க. அவருடைய நாமம் மேலான நாமம். அவர் உயிருள்ள தேவன், உன்னை காக்க வல்லும் தேவன். யார் கைவிட்டாலும் தேவன் உன்னை கைவிட மாட்டார். இன்றைக்கு நான் நீங்களுக்கு கர்த்தருடைய கிருபை மாத்திரமே. இந்த நாளில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, கர்த்தருடைய கிருபை மாத்திரமே. கர்த்தருடைய வார்த்தை ஒரு ஸ்ட்ராங்கா கூட வாழ்க்கையில வரப்போகிறது. யாவரும் கரங்களை உயர்த்துங்க, எழுந்து நின்று கரங்களை உயர்த்துங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தை கனப்படுத்துவோம்.
எவ்வளவு சோர்ந்து போனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார். சொல்லுங்க, இயேசுவே, மோசேயை போல எனக்கும் தெரியாத ஆண்டவரே, எனக்கும் கலைக்கு வராத ஆண்டவரே, உமது வார்த்தைகளை என்னிடம் போடுங்க என்று சொல்லுங்க. உமது வார்த்தைகள் எனக்கு தாருங்க என்று சொல்லுங்க. தாகத்தோடு இருக்கிறவங்க சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. நன்றி இயேசுவே, ஹalleluya. ஓ நன்றி இயேசுவே, ஹalleluya. நன்றி இயேசுவே, ஓ நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, நீங்க கேளுங்க. That's right. Worship the Lord. You ask from the Father right now. Right now, let His presence just fill this place. ஆவியானவர் இந்த இடத்தில் நிரப்புகிறார். ஆவியானவர் ஆவிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவரோடு கலந்து கொண்டிருக்கிறார். அங்குமிங்கு பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் உங்களை தொடுகிறார். அந்த நாள் கர்த்தர் மோசேக்கு சொன்ன வார்த்தைகளை சொல்லுகிறார். இந்த நாளில் சொல்லுகிறார். ஆவியானவரே, ஆசை வருகிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே. சிலுவை அன்னையில் நம்பி வந்து நிற்கிறேன். Oh,
அது யாவரும் கரங்களை உயர்த்துவோம். ஆவிக்குரிய கண்களை திறந்து இப்பொழுது நீங்க ஒரு படமாய் காண்பித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவருடைய பாதங்கள் இருக்கிறது. யாவரும் 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 சிந்தனைகளை கட்டுப்படுத்தி யோசிக்கும் ஒவ்வொரு காரியங்களை இப்பொழுது கட்டுப்படுத்தி அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக, பாதண்டைக்கு முன்பதாக அந்த சிலுவையை பார்த்து கொண்டு, அவருடைய சிலுவையை பார்த்து கொண்டு, எந்த நேரமும் எனது உள்ளத்தில் நாங்கள் பொய் சொல்லாமல், எந்த நேரமும் எந்த நேரத்திலும் நின்று நாங்கள் சொல்றோமே பொய் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் நீங்க சொல்லுங்க, இயேசுவே உமக்கு எதிராக எவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன், உமக்கு எதிராக நான் எவ்வளவு தூரம் போயிருக்கிறேன். சொல்லுங்க, இயேசுவே நீர் எனக்கு வேண்டும், இயேசுவே நீர் எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. அவருக்கு நன்றி செலுத்துங்க, அவருக்கு நன்றி செலுத்துங்க. That's right. Just thank the Lord right now. நன்றி செலுத்துங்க. Oh yes. சிந்தனைகள் அங்கேயும் செலுத்தாமல், சிந்தனைகள் அங்கேயும் செலுத்தாமல் தயவு செய்து ஒரு அடி எடுத்து முன்னுக்கு வாங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். விசுவாசத்தோடு வாங்க, விசுவாசத்தோடு வாங்க. ஆண்டவர் எங்கள் மத்தியில இருக்கிறார். இந்த நேரத்திலே அற்புதங்கள் நடக்க போகிறது. கண்ணீரை துடைக்கிற தேவன் எங்கள் மத்தியில இருக்கிறார். எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவன் எங்கள் மத்தியில இருக்கிறார். எங்களுடைய கதி என்னவா இருக்கும்? ஆண்டவரே உம்முடைய சிலுவைக்காக நன்றி, நீ சிந்திய இரத்தத்துக்காக நன்றி, நீ பட்ட பாடுகளுக்காக நன்றி சுவாமி. உலகத்தை உண்டாக்கின அந்த கரங்களை ஆணிகளினால் அடித்தார்களே சுவாமி, அந்த கரங்களுக்காக நன்றி சுவாமி. கலிலேயா நாட்டிலே வீதி ஓரம் வீதி வீதியாக சென்று ஆண்டவரே உம்முடைய அற்புதங்களை செய்து மக்களுக்கு உதவி செய்து ஆசீர்வதித்த அந்த பாதங்களை ஆணிகளினால் அடித்தார்கள் சுவாமி. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சுவாமி. இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரை தொட்டீர் ஆண்டவரே, அது எனக்கு நிச்சயமாக தெரியும் சுவாமி. ஒவ்வொருவரையும் நீ தொட்டு ஆசீர்வதித்தீர், உமக்கு நன்றி சுவாமி. ஓ ஹல்லேலூயா ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் செய்ய போகிற காரியங்களை ஆசீர்வதியும் சுவாமி. ஜனங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம யாவரும் அமர்ந்திருப்போம்.